வாரத்தின் முதல் நாள் தேவனை தொழுது கொள்ளும்படியாக கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் சத்தியத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். நானே வாசிக்கிறேன். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். பாருங்க, இந்த வார்த்தையை தேவன் ஆபிரகாம்கிட்ட சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன வார்த்தை அவர் சொல்றாருன்னா, ஆபிரகாமே நீ பயப்படாதே அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆபிரகாம் என்ன ஆயிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பயந்துருக்கிறார். ஆபிரகாம் ஏன் பயந்தாரு? கேள்வி எல்லாம். அப்ப தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி ஆபிரகாமே நீ பயப்படாதேன்னு சொல்றாருன்னா, ஆபிரகாம் என்ன இருக்கிறாருன்னா பயந்து இருக்கிறார். பாருங்க, 14ஆம் அதிகாரத்துல ஒரு யுத்தம் நடந்தது. என்ன யுத்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 5 ராஜாக்கள் இருந்தாங்க. அந்த 5 ராஜாக்களை ஒரு 4 ராஜாக்கள் என்ன பண்ணாங்கன்னா முறியடிச்சாங்க. அந்த 5 ராஜாக்கள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோதோம், குமாரா, அத்மா, செபாயும், சோவார். இந்த ராஜாக்களை ஒரு 4 ராஜாக்கள் சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னா முறியடிக்கிறாங்க. அப்படி முறியடிக்கும் போது சோதம் குமாராவில் தான் லோத் இருக்கிறார். அப்ப அந்த பட்டணத்தை அவங்க முறியடிக்கிறாங்க. முறியடிச்சு என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, லோத்து அவருடைய மனைவி, பிள்ளைகள், அவருக்கு உண்டான எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்கன்னா கொண்டு போயிட்டாங்க. இது ஆபிரகாமுக்கு தெரிய வருது. இவர் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வேலைக்காரங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா அந்த யுத்த ஆயுதங்கள் அதை தரித்து என்ன செய்யறாருன்னா யுத்தத்துக்கு போறாரு. போய் அந்த 5 ராஜாக்களை மேற்கொண்ட அந்த 4 ராஜாக்கள் இருக்காங்க பாருங்க, அந்த ராஜாக்களை என்ன செய்யறாருன்னா மேற்கொள்றாரு. ஆபிரகாம் பெரிய யுத்த புருஷர்லாம் கிடையாது. ஒரு சாதாரணமான ஒரு தேசத்திலே குடியிருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு மனிதர் தான். லோத்து சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி தெரிய வரும்போது அவர் என்ன பண்ணாருன்னா, தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வாலிபர்கள் ஒரு 300 பேர் ரெடி பண்ணி என்ன பண்ணாருங்க, அந்த 4 ராஜாக்களோடு யுத்தம் பண்ணி அவர் என்ன பண்றாருன்னா ஜெயிச்சிட்டாரு. ஜெயிச்சு எல்லாத்தையும் என்ன பண்றாருன்னா திரும்ப கொண்டு வந்துட்டார். அப்ப அவருக்கு என்ன இருக்கும்? உள்ள பயம் இருக்கும் இல்லைங்களா? ஐயோ, நாம் ஒரு 4 ராஜாக்களை நம்ம மேற்கொண்டிருக்கிறோம். எப்போ அவங்க தாக்குவாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆபிரகாமுக்கு தெரியாது. அப்ப ஆபிரகாம் என்ன ஆகுறாருன்னா பயப்படுறாரு. பாருங்க, 5 ராஜாக்கள் இருக்காங்க, இந்த 4 ராஜாக்கள் மேற்கொண்டிருக்கிறாங்க. இந்த 4 ராஜாக்களை யார் மேற்கொண்டது? ஆபிரகாம் மேற்கொண்டிருக்கிறார். அப்ப அவருக்குள்ள என்ன இருக்குன்னா ஒரு பயம் இருக்கு. அப்பதான் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல தேவன் அவர் என்ன செய்யறாருன்னா பலப்படுத்துறார், அவர் தைரியப்படுத்துறார். என்ன தைரியப்படுத்துறாரு? ஆபிராமே நீ பயப்படாதே, நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். ஒரு யுத்தத்துக்கு போகும்போது பட்டயத்தை ஒரு கையில பிடிச்சிருப்பாங்க, கேடகத்தை ஒரு கையில பிடிச்சிருப்பாங்க. வரக்கூடிய தாக்குதலை அவங்க எதுல தடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கேடகத்துல தான் என்ன செய்வாங்கன்னா தடுப்பாங்க. வரக்கூடிய ஆபத்துகள் எல்லாம் எதுல தடுப்பாங்கன்னா கேடகத்துல தடுப்பாங்க. அப்ப தேவன் சொல்றார், நான் உனக்கு என்னவா இருக்கிறேன்? கேடகமா இருக்கிறேன். அதோடு மாத்திரமல்ல, மகா பெரிய பலன் அப்படின்னு சொல்றார், பலனுமா இருக்கிறேன். நீ எதுக்கு என்ன செய்யாத, பயப்படாத அப்படின்னு சொல்ற. பாருங்க, இந்த பயம் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாருக்குள்ளுமே இருக்கு. நல்லா கவனிச்சு பாருங்க. உலகத்துல பயப்படாதவங்க யாராவது இருக்காங்களா? ஏதோ ஒரு காரியத்துக்காக தொடர்ந்து என்ன செஞ்சுட்டே இருப்பாங்கன்னா பயந்துட்டே இருப்பாங்க. உதாரணமா, சில பேர்த்துக்கு பள்ளியை பார்த்தாலே பயமா இருக்கும், கரப்பாம்பூச்சியை பார்த்தாலே பயமா இருக்கும், பூரானை பார்த்தாலே என்னவா இருக்குங்க, பயமா இருக்கும். நாயை பார்த்தாலே பயப்படுவான். விஷ பூச்சிகளை பார்த்தாலோ வேற ஏதோ ஒரு காரியத்தை பார்த்தாலும் பயப்படுவான். சில இருட்டை பார்த்தா பயப்படுவான். அப்படி இருட்டா இருந்துச்சுன்னா பயப்படுவான். ஏதோ உருவம் நடந்து போற மாதிரி என்ன செய்யுங்க, இந்த இருட்டுல அந்த இருட்டை பார்த்தாலே பயப்படுவான். பயம் என்பது எல்லாருக்குமே இருக்கு, இருக்கா இல்லைங்களா? உலகத்துல பயப்படாதவங்க யாராவது இருக்காங்களா? யாருமே கிடையாது. ஏன் பயம் வருது? எதுக்காக பயப்படுறாங்க? அடுத்த நொடி என்ன நடக்க போகுதுன்னு பயப்படுவான். பயம் என்பது எதிர்காலத்தை குறித்தது. ஒரு விஷப்பூச்சி நீங்க பாக்குறீங்க, அது கடிச்சிருச்சுன்னு வச்சுக்கீங்களேன். அது கடிச்சிருச்சுன்னா என்ன பண்றது? பயம். பாருங்க, அது கடிச்சுன்னு என்ன ஆகுங்க, விஷம் ஏறிச்சு என்ன பண்றது? பயத்துக்கும் எதிர்காலத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. அடுத்த நொடி என்ன நடக்கும்?
அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும், அடுத்த நாள் என்ன நடக்கும், அடுத்த மாதம் என்ன நடக்கும். உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குமா? அப்ப அடுத்த நொடி, அடுத்த நிமிஷம், அடுத்த நாள், அடுத்த மாதம், அடுத்த வருஷம் தொடர்ந்து பயந்துட்டே இருக்கிறான். என்ன சம்பவிக்க போகுது? மன குழப்பங்கள் இருக்கும், மன இறுக்கங்கள் இருக்கும். தனியா இருந்தாலே பயப்படுவான். சிலது பார்த்தீங்கன்னா கூட்டத்தை பார்த்தாலே பயப்படுவான். பயத்துல நிறைய வகைகள்லாம் இருக்கு. ஆபிரகாம் பயந்து போயிருக்கிற தேவன் சொல்றாரு, ஆபிரகாமே நீ பயப்படாதேன்றாரு. அப்ப அவருக்கு என்னன்னா, மறுபடியும் அந்த சத்துருக்கள், அதாவது ராஜாக்கள் மறுபடியும் நம்ம மேல் யுத்தம் பண்ண வருவாங்களோன்னு பயப்படுற. நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். பயப்படும் போது யாராவது நம்மளை ஆறுதல் படுத்துறாங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்லைங்களா? எகிப்துல இருக்கும்போது யாக்கோப்பு என்ன ஆயிட்டாருன்னு மரிச்சு போயிட்டார். யாக்கோப்பு மரிச்சோனையுமே அவங்களுக்கு பயம் வந்துடுது. என்ன பயம் வந்துடுது? யோசேப்பை நாம் எகிப்துக்கு என்ன செஞ்சோம்? வித்து போட்டோம். யோசேப்பு நம்ம ஏதாவது செஞ்சிருவாருன்னு பயப்படுறான். யாரு? யோசேப்பின் சகோதரர்கள் பயப்படுறான். ஏன்னா யாக்கோப்பு என்ன பண்ணியாச்சுங்க? அடக்கம் பண்ணியாச்சு. யாக்கோப்பு இருக்கிற வரைக்கும் அவங்க கொஞ்சம் திடமா இருக்கிறாங்க, பலமா இருக்கிறாங்க. யாக்கோப்பு மரிச்சோடனே அவங்க பயப்படுறாங்க. ஒருவேளை யோசேப்பு என்ன செஞ்சிருவாரு? நம்மளை பழி வாங்குவாரு. அதை கேட்டபோது அவர் என்ன சொல்றாரு பாருங்க. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல, ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாய் பேசினார். என்ன சொல்றாரு? பயப்படாதிருங்கள். ஏன்னா யோசேப்பு எகிப்துக்கு என்னவா இருக்கிறாருன்னா அதிபதியா இருக்கிறார். அவர் நினைச்சா எது வேணாலும் பண்ணலாம். இவரே எகிப்துக்கு வித்து போட்டாங்க இல்லைங்களா யோசேப்பு, இந்த 10 பேரை என்ன செய்யலாங்க? அவர் கொண்டு போடலாம். அந்த அளவுக்கு என்ன இருக்குன்னு அதிகாரம் இருக்கு. அப்ப பயப்படுறாங்க. அவர் சொல்றாரு, நீ என்ன செய்யாதீங்க, பயப்படாதிருங்கள். யாரோ ஒருத்தருக்கு நாம் துரோகம் செய்து விட்டோம் என்று சொன்னால் காலம் முடிச்சு நாம் என்ன செய்யணுங்க? பயந்துகிட்டே தான் இருக்கும். பாருங்க, பயம் எப்படி வேணாலும் வரும். இங்கே வந்து பாருங்க, யோசேப்புக்கு அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க? துரோகம் பண்ணிக்கிறாங்க. உடன் பிறந்த சகோதரர் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா துரோகம் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஒரு காலகட்டம் வருகின்ற போது அந்த துரோகத்திற்காக அவங்க என்ன செய்யறாங்க? பயப்படுறாங்க. அப்ப யோசேப்பு என்ன பண்றாருங்க? அப்படி பட்சமா ஆறுதலா பேசுறாரு. இங்க இப்ப என்ன ஆகுறாங்க? பலன் அடைகிறார்கள். பாருங்க, இன்னொரு சம்பவத்தை நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 10-11 பாருங்க. அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணமாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். ஆதாமுக்கு ஏன் பயம் வந்தது? ஏன் பயப்படுறாரு? இதற்கு முன்பதாக அவர் பயப்படல. இப்ப என்ன ஆகுறாருன்னா பயப்படுறார். ஆதாம் ஏவாள் 2 பேரும் நிர்வாணிகளா இருந்தும் அவங்க வெக்கப்படல. எப்ப நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்டாங்களோ அப்பதான் அவங்க என்ன ஆகுறாங்க? வெட்கப்பட்டு ஓடி போய் என்ன செஞ்சுக்கிறாங்க? அத்தி இலைகளை தைத்து தங்கள் உடையாக வச்சுக்கிறான், கட்டிக்கிறான். இப்ப ஆதாம் ஏன் பயப்படுறாரு? தேவனுடைய பிரமாணத்தை என்ன பண்ணிட்டார்? மீறிட்டார். பிரமாணத்தை மீறின என்ன கிடைக்கும்? தண்டனை. அரசாங்க சட்டத்திட்டங்கள் தான் இருக்குது. அரசாங்க சட்டத்திட்டத்தை நம்ம மீறிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்குங்க? தண்டனை. எந்த சட்டத்திட்டத்தை மீறினாலும் நம்ம என்ன ஆகணும்? பயந்துதான் ஆகணும், வெளியே கிடையாது, தண்டிக்கப்படுவோம். அப்ப ஆதாம் தேவனுடைய சட்டத்தை அவர் என்ன பண்ணிட்டாருங்க? மீறிட்டார். அவர் சொல்ல பாருங்க, நான் பயந்து ஒளிந்து கொண்டேன் அப்படின்ற. பயம் அங்க இருந்ததுன்னா பிரச்சனை அங்க இருக்குது. இதற்கு முன்பதாக அவர் பயப்படல. தேவனுடைய பிரமாணத்தை என்ன ஆகலைங்க? மீறலாம் இல்ல. என்னைக்கு தேவனுடைய பிரமாணத்தை மீறாரோ அவர் என்ன ஆகுறாரு? தேவனுக்கு பயப்படுறார். தேவனுக்கு முன்பதாக நிற்கவே பயப்படுறார். நீங்க புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது 1 யோவான்ல சொல்வார், அவருக்கு முன்பதாக நிற்க நீ எப்படி இருக்கணும்?
தைரியம் உடையவர்களாக இருக்க வேண்டும். பயப்படுறவங்க ஓடி போய் ஒளிஞ்சுக்குவாங்க. இயேசு கிறிஸ்துவின் வருகையில தைரியமா இருக்கும்போதாக நிக்கிறவங்க யாரு? அவருடைய பிரமாணத்தின்படி செய்கிறவர்கள். அவங்களுக்கு என்ன கிடையாதுன்னா பயம் என்பதே கிடையாது. அவங்க பயப்பட மாட்டாங்க. ஏன்னா தேவனுடைய பிரமாணத்துக்கு அவங்க என்ன செய்யறாங்க? கீழ்ப்படுகிறார்கள். அப்ப ஆதாம் ஏன் ஒளிஞ்சுக்கிட்டாரு? உனக்கு நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? நான் விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ அப்படின்னு தேவன் கேட்கிறார். பயம் என்பது ரொம்ப ஆபத்தா? பயம் என்பது ரொம்ப ரொம்ப ஆபத்து. பயம் என்பது எதை பொறுத்தது? எதிர்காலத்தை பொறுத்தது. நமக்கு ஏதாவது ஆயிருமோ, நமக்கு ஏதாவது வந்துருமோ. பாருங்க, சரீரத்துல சின்ன சின்ன பலவீனங்கள் எல்லாருக்குமே வரும். உடனே யூடியூப்ல போய் பார்ப்பாங்க, இந்த வயிற்று வலிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்ப்பாங்க. இந்த இடத்துல வயிற்றுல இந்த பகுதியில வலி வந்தா அது கேன்சர்னு சொல்லியிருப்பான். ஹாஸ்பிட்டலுக்கே போக மாட்டாங்க. நெஞ்சில எந்த பகுதி வலிக்குது, இந்த பகுதியில் இந்த உறுப்பு இருக்கு, இந்த உறுப்பு வந்து செயலிழந்து போயிடுச்சு, அதனால தான் இந்த வலின்னு அவங்க சொல்லியிருப்பான். இன்னைக்கு நிறைய பேரு வயிற்று வலி, நெஞ்சு வலி, இந்த வலிக்கு ஹாஸ்பிட்டலே போக மாட்டாங்க. காரணம் என்னன்னா அவங்க பயந்துருப்பாங்க. ஐயோ போனோம்னா டாக்டர் ஏதாவது சொல்லிடுவாரோ. ஒரு வலி வருதுன்னா நம்ம உடனே யாரை பார்க்கணுங்க? மருத்துவர் பார்க்கணும். எதை பார்க்க கூடாது? யூடியூப் நீங்க என்ன செய்யக்கூடாதுங்க? அது பார்க்க கூடாது. நீங்க வயிற்றுல வலி நீங்க போட்டீங்கன்னா 99% அவங்க என்னதான் சொல்லுவாங்க? கேன்சர் அப்படிதான் சொல்லுவாங்க. நிறைய பேர் அப்படிதான் பயப்படுறாங்க. நேரம் யாரை பார்க்கணுங்க? மருத்துவரை. ஆரம்பத்துல பார்த்தா என்ன பண்ணிக்கலாங்க? எல்லாமே சரி பண்ணிக்கலாம் இல்லைங்களா? எந்த வியாதியும் ஆரம்ப நிலையில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கணும்? சரி பண்ணிக்கணும். அதுக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது இல்லைங்களா? ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 15, 16, 17 பாருங்க. துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். யார் இது? ஆகாரும் இஸ்மவேலும். பாருங்க, அவ எப்ப பயப்படுறான்னு பாத்தீங்களா? எப்ப அழுகுறாங்க? 16ஆம் வசனத்துல பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்றாங்க இல்லைங்களா? எப்போ அந்த பயம் உங்களுக்கு வருது? பிள்ளை செத்து போயிரும். 15ஆம் வசனத்துல துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு. அது வரைக்கும் அவங்களுக்கு பயமே இல்லை. வனாந்தரத்துல அணிந்து திரிகிறாங்க, துருத்தியில் தண்ணீர் இருக்கிறது. அந்த தண்ணீர் தீர்ந்த உடனே அவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்க? பிள்ளை இனிமே என்ன ஆகாது, பிள்ளைக்கு அது செத்து போயிடும் நினைக்கிறான். பயப்படுறான். அப்ப தேவன் எப்படி பலப்படுத்துறாரு பாருங்க. 17ஆம் வசனத்துல ஆகார கூப்பிடுறாரு. ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் நிறைய நேரங்கள்ல தேவனை சோதிக்கும்படியாகவே கேட்டாங்க. எங்களுக்கு இறைச்சி கொடுங்க, தண்ணீர் கொடுங்க. வனாந்தரங்களுக்கு தண்ணியே கிடையாதா? வல்லமையுள்ள தேவன் மேல இருக்கிறாரு, எது வேண்டுமானாலும் என்ன செய்வாருங்க? அவரு கொடுப்பாரு. சர்வமும் யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு? தேவனுடைய கட்டுப்பாட்டுல. அத்தனை லட்சம் மக்களுக்கும் தேவன் என்ன கொடுத்தாரு? உணவை கொடுத்தாரு, தண்ணீரை கொடுத்தாரு. வனாந்தரத்துல அழிஞ்சு தீராங்க, தண்ணீர் தீர்ந்து போயிடுச்சு. தேவன் நோக்கி ஆகாரம் முறையிடுறாங்க. தேவன் சொல்றாரு பாருங்க, பயப்படாதே. தேவன் என்ன பண்ணிட்டாருங்க? பிள்ளையின் சத்தத்தை தேவன் என்ன பண்ணிட்டாருங்க? கேட்டுக்கிறார். தேவன் ஒரு ஊற்றை காண்பித்தார். அந்த வீட்டுல அவங்க என்ன குடிச்சாங்க? தண்ணீர் குடித்தார்கள். என்ன பயம்? ஐயோ தண்ணி இல்ல, பிள்ளை செத்து போயிடும். நிறைய நேரங்களில் நாமும் கூட பயப்படுறோம். விசுவாசத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும்? பலமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் இல்லைங்களா? இன்னொரு பகுதி நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 17, 18, 19 பாருங்க. ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்ல சொன்னார்கள். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்னபோது அவன் அழுதான். பின்பு அவனுடைய சகோதரன் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து
இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா. யாருக்கு தான் பயப்படணும்? யாருக்கு பயப்படணுங்க? தேவனுக்கு பயப்படணும். யோசேப்பு கரெக்டா கேட்கிறாரு பாருங்க, பயப்படாதீங்க, நான் தேவனா அப்படின்னு கேட்கிறேன். யாருக்கு தான் பயப்படணும்? தேவனுக்கு. யோசேப்புடைய சகோதரர்கள் பயப்படுறான், யோசேப்பு நம்மளை கொண்டு போட்டுருவாரு. அப்படியே தாழ விழுந்து சொல்றாங்க, நாங்கள் உமக்கு அடிமைகள். பயம், எல்லாருக்குமே பயம் இருக்கு. ஐயோ, யோசேப்பு நம்மளை கொண்டு போட்டுருவாரு, நம்முடைய பிள்ளைகளை கொண்டு போட்டுருவாரு, நம்முடைய குடும்பத்தை அவரு கொண்டு போட்டுருவாரு. பயப்படுறாங்க இல்லைங்களா? அவங்களுக்காக பயப்படுறாங்களா, குடும்பத்துக்காக பயப்படுறாங்களா? குடும்பத்திற்கு. யோசேப்பு என்ன வேணாலும் செய்வார். அந்த அளவுக்கு ஒரு என்ன இருந்ததுங்க, அதிகாரம். அப்ப யோசேப்பு அவர்கள் எப்படி பலப்படுத்துறாரு? பயப்படாதிருங்கள். நிறைய நேரங்கள்ல இப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்ம என்ன செய்யுங்க, பலப்படுத்தும். அப்படியே ஆபிரகாம் பயந்து போய் இருக்கும்போது தேவன் சொன்னார் பாருங்க, பயப்படாதே, நான் உனக்கு என்னவா இருக்கிறேன்? கேடகமாக இருக்கிறேன். பயம் என்பது ரொம்ப ஆபத்து. ஆதாம் நம்ம பார்க்கிறோம், பாவம் செஞ்சதுனால, தேவனுடைய பிரமாணத்தை மீறினதுனால அவர் என்ன பண்றாருங்க, பயப்படுறாரு. அப்ப நாம் தேவனுடைய பிரமாணத்தை, உடன்படிக்கையை நாம் மீறுவோம் என்று சொன்னால் நாம் என்ன ஆகணும்? பயப்படணும் இல்லைங்களா? திருமண உடன்படிக்கைன்னு ஒரு உடன்படிக்கை பண்ணிடுறோம். அந்த உடன்படிக்கையை கணவனோ மனைவியை மீறும் போது என்ன ஆகுறாங்க? பயப்படுறாங்க இல்லைங்களா? மீறிட்டோம்னா என்ன வந்துருங்க? பயம் வந்துடும். ரெண்டு பேரும் உடன்படிக்கைக்குள்ள இருக்கும்போது எந்த பயமே இல்லை. யாரோ ஒருவர் அந்த உடன்படிக்கையை மீறும் போது என்ன வந்துடும்? பயம் வந்துடும். பயப்படும் போது என்ன சம்பவிக்கும்? தொடர்ந்து என்ன ஆயிடுவாங்க? பலவீனமாயிடும் இல்லைங்களா? யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. பார்வோன் சமீபத்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். என்ன வந்தது? பயம். எல்லாம் எங்க வந்து நிக்கிறாங்கன்னா, செங்கடல் பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. பின்னாடி பார்வோனின் படைகள் அப்படி விரட்டிக்கிட்டே வர்றாங்க. முன்னாடி செங்கல் இருக்கு, பின்னாடியும் போக முடியாது அவங்கனால. அப்ப அவங்களுக்கு என்ன வருதுன்னா, பயம் வருது. அவங்களை யாரை நோக்கி கேட்கிறாங்கன்னா, யாரை நோக்கி கூப்பிடுறாங்கன்னா, தேவனாகி கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க. மிகவும் பயந்தார்கள். மோசே சொன்னார் 13ஆம் வசனத்துல, மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாதீங்க. என்ன பயம் உங்களுக்கு? பார்வோன் நம்மளை பார்வோன் நம்ம என்ன செஞ்சிருவாரு? கொண்டு போட்டுருவாரோ? பார்வோன் நம்மை மறுபடியும் அடிமைத்தனத்தை கொண்டு போயிருவாரோ? பயப்படுறான். முன்னாடி ஓடணும்னா எங்க போய் விழுகணும்? செங்கடல்ல போய் விழுகணும். பின்னாடி யார் வர்றா? பார்வோனின் படைகள் நெருங்கி வர்றான். பயம். அப்படியே நம்ம சுற்றி அழுத்தப்படும் போது நமக்கு என்ன வந்துருங்க? பயம் வந்து. ஏதோ ஒரு காரியத்திற்காக, ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம நெருக்கப்படுகின்ற பொழுது நமக்கு என்ன வந்துருது? பயம். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து மோசே சொன்னார், பயப்படாதிருங்கள். ஏன் பயப்படக்கூடாது? காரணம் என்ன? என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடியும் பயப்படுறாங்க. எதுக்கு பயப்படுறாங்கன்னா, தேசத்தை போய் வேவு பார்த்துட்டு வந்துட்டான். வேவு பார்த்து வந்து துர்ச்செய்தியை பரம்ப செய்யறாங்க. என்ன செய்தி சொல்றாங்கன்னா, ஐயோ நான் போகக்கூடிய தேசம் நல்ல தேசம் தான், ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எப்படி இருக்காங்கன்னா, ராட்சத பிறவிகள். நாமளும் எப்படி இருக்கிறோம்? ஒரு வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிறோம். பயப்படுறான். நம்மளை போன நசுக்கி கொண்டுருவாங்கன்றான். நாம் இருக்கிறோம், நமக்கு முன்பதாக வெட்டுக்கிளி என்ன பலத்தை பெறப்போகிறது? ஒரு வெட்டுக்கிளியின் கையில பிடிச்சி பார்த்தீங்கன்னா அது எவ்வளவு வெயிட் இருக்க போகுது? பயப்படுறான். அப்ப அவர் சொல்ல பாருங்க, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியது இல்லை. சத்துருக்கள் எப்படி மேற்கொள்றது? அவங்களாம் ரொம்ப பலமுள்ளவங்களா இருக்கிறாங்களே.
ரொம்ப திடகாத்திரம் உள்ளவங்களா இருக்கிறாங்களே, நான் என்ன செய்யறது? நிறைய நேரங்கள்ல நமக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை வருது இல்லைங்களா? நம்மை பார்க்கிலும் நமக்கு விரோதமா இருப்பவர்கள் அதிக பலம் உள்ளவங்களா இருக்கிறாங்க. என்ன செய்யறது? நம்மை ஆட்சி செய்யக்கூடியவர்கள் எப்படி இருக்கிறாங்க? அதிக பலம் உள்ளவங்களா இருக்கிறாங்க. அவங்களால மேற்கொள்ள முடியுமா? அதெல்லாம் முடியாது. என்ன செய்யறது? வசனம் பாருங்க, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். பயப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. சத்துருக்களை பழி வாங்க தேவன் சொல்றாரு. சத்துருத்துல என்ன செலுத்துங்க? அன்பு கூறுங்கள்ன்றார். நாம் யாரையும் பழி வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் பயப்படுகின்ற பொழுது தேவன் நம்ம என்ன செய்யறாருங்க? பலப்படுத்துறாரு. சரிங்களா? உபாகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்க. அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறார், அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன். யார் இதை விசுவாசிக்கிறாங்க? அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம்ன்ற எதை ஒன்றை பார்த்து நாம் என்ன செய்யக்கூடாதுங்க? பயப்படலாம் கூட. நம்முடைய ஜீவன் இப்படிதான் தேவன் எடுப்பார்னா அப்படிதான் எடுப்பார். மரணத்துக்கு அப்புறம் என்ன சம்பவிக்கும் அப்படிங்கறது இன்னைக்கு நம்ம முடிவு பண்ண முடியுமா? மரணம் எப்படி வரும்னு நமக்கு தெரியாது. நிறைய பேர் நம்முடைய ஆவி போகும்போது சரீரத்துல என்ன மாற்றம்லாம் உண்டாகும், ஒரு இருதயம் வலிக்குமோ, ரத்தம் உள்ள உறையும் போது நமக்கு அதிக வேதனை கொடுக்குமோ, நிறைய விஷயங்களை யோசிக்கிறான். யாரும் கண்டுபிடிக்க முடியுமா ஜீவன் போகும்போது எப்படி போகும்னு? யாருக்குமே தெரியாது. அப்ப எதுக்கு பயப்படணும்? இப்ப நம்ம ஜீவனோடு இருக்கிறோம், நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். மரிக்கும் போது நாம் அதுக்கப்புறம் என்ன ஆகும் போது நமக்கு தெரியாது. மரிக்கும் போது நாம் பாதாளத்துக்கு எந்த இடத்துக்கு போவோன்றத நம்முடைய வாழ்க்கை முறை தான் தீர்மானிக்கும். நாம் எப்படி வாழ்ந்திருக்கோம்னு சொல்லி கர்த்தருக்குள்ளாக. அப்ப இந்த வேத வாக்கியத்தை வாசிக்கின்ற பொழுது பயப்பட வேண்டாம்னு சொல்றாரு. யாரை பார்த்து சொல்றாரு? நம்முடைய பிள்ளைகளை பார்த்து. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறார், அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன். 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் பாருங்க. இஸ்ரவேலர்கள் எல்லாரும் அந்த மனுஷனை காணும் போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். யாருன்னா கோலியாத். கோலியாத்தை பார்க்கும்போது நல்லா பார்த்தா 10 அடிக்கு இருக்கிறார், 12 அடிக்கு இருக்கிறார். அவரை பார்க்கும்போது எல்லாம் பயந்து ஓடுறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள்லாம். ராட்சச பிறவியா இருக்கிறார். ஆனா யாரும் பயப்படலைங்க. தாவீது பயப்படல. எல்லாரும் பயப்படுறாங்க, தோற்றத்தை பார்த்து பயப்படுறாங்க. இன்றைக்கும் நம்முடைய எண்ணங்கள் இருக்கு இல்லைங்களா? நம்முடைய எண்ணங்கள், அந்த எண்ணங்கள் நமக்கு முன்பதாக ஒரு பெரிய ஒரு உருவத்தனை செஞ்சிருக்குங்க, ஒரு கற்பனை செஞ்சுக்குது. அதை பார்த்து பயப்படும்படியாக நம்ம என்ன பண்ணுது? தூண்டுது. நிறைய யோசிக்கிறாங்க இல்லைங்களா? இருதயத்துல மனதில் நிறைய விஷயங்கள் யோசிக்கிறாங்க. இப்படி நடக்குமோ, அப்படி நடக்குமோ, அந்த மாதிரி நடக்குமோ. இதெல்லாம் யாருடைய ஆயுதங்கள்? இதெல்லாம் யாருடைய தந்திரங்கள்? பிசாசின் தந்திரங்கள். நாம் தேவனை விட்டு விழுந்து போவதற்கு பிசாசு என்ன பண்றான்? இந்த மாதிரி சிந்திப்பதற்கு நாம் என்ன செய்யறாங்க? தூண்டி விடுறான். யூதாஸ் காரியத்தை நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? இயேசுவை காட்டி கொடுக்கும்படியாக சாத்தான் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு காட்டி கொடுக்கறதுக்கும் தூண்டுறான், தற்கொலை பண்றதுக்கு என்ன செய்யறாங்க? தூண்டி விடுறோம். அப்ப யூதாஸ் காரியத் யாருக்கு இடம் கொடுத்துட்டாரு? பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டார். நான் பிசாசுக்கு இடம் கொடுப்போம் என்று சொன்னால் சாத்தான் என்ன செய்வான்? நமக்குள்ள பயத்தை என்ன செஞ்சுவாங்க? தூண்டி விடுவோம். இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? எல்லாருமே விசுவாசத்துல கொஞ்சம் பின்வாங்குறான். சாத்தான் என்ன செய்யறான்? அதை பயன்படுத்துறான். சரிங்களா? சங்கீத புஸ்தகம் 3ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் பாருங்க. எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கு நான் என்ன செய்ய மாட்டேன். காரணம் என்ன? தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார், அவரோடு கூட இருக்கிறார். அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன் என்பதை தாவீது என்ன பண்ணியிருந்தாருங்க? உணர்ந்திருந்தார். அதான் சொல்றாரு, என்னை சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேர் வந்தாலும் சரி, 10,000 பேர் வந்தாலும் சரி, நான் என்ன செய்ய மாட்டேன்? பயப்பட மாட்டேன். தாவீது பயப்படல, சவுல் பயப்படுறார். சவுல் ஏன் பயப்படுறாரு? 1 சாமுவேல் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம்
19-20 வசனம் பாருங்க. கர்த்தர் உன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலரையும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுப்பார். நாளைக்கு நீயும் உன் குமாரும் என்னோடு இருப்பீர்கள். இஸ்ரவேலின் பாளையத்தையும் கர்த்தர் பெலிஸ்தரின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார். தேவன் சொல்லிட்டாரு சாமுவேல் மூலமாக, நாளைக்கு நீயும் உன் பிள்ளைகள் என்ன ஆயிருவாங்க, எல்லாருமே செத்து போயிருவீங்க. யார்கிட்ட சொல்றாரு? சவுல்கிட்ட சொல்றாரு. சவுல் என்ன ஆயிட்டார் பாத்தீங்களா? 20 வசனத்துல, அந்த சனமே சவுல் நெடிதாங்கி உடையவனாய் தரையிலே விழுந்து சாமுவேல் வார்த்தையினாலே மிகவும் பயப்பட்டான். அவன் ராப்பகல் முழுவதும் ஒன்றும் சாப்பிடாது இருந்தபடியினால் அவன் பலவீனமாயிருந்தான். நாளைக்கு செத்து போயிருவீங்க அப்படின்னு என்ன பண்றாருங்க? சாமுவேல் சவுல் இடத்துல சொல்லிட்டார். என்ன ஆயிட்டாரு? கேட்ட அந்த நாள்ல இருந்து, அந்த நிமிஷத்துல இருந்து சவுல் என்ன ஆகுறாருங்க? மிகவும் பயப்படுறாரு. ஐயோ, நாளைக்கு நான் என்ன ஆக போறேன்? சாக போறேன். நாளைக்கு சாக போறேன்னு தெரிஞ்சா இன்னைக்கு அவரால் என்ன செய்ய முடியல? சாப்பாடு கூட சாப்பிட முடியல. சாப்பாடு சாப்பிட்டதுனால அவர் என்ன ஆயிட்டாருங்க? பலவீனம் ஆயிட்டார். பயம் பாருங்க எந்த அளவுக்கு நம்மளை பலவீனப்படுத்துது பாருங்க. பயம் நம்முடைய சரீரத்தை என்ன செய்யணும்? அது பலவீனப்படுத்தும். தைரியம் உடையவங்களா இருக்கும். விசுவாசோடு தைரியத்தையும் கூட்டி வழங்குங்கன்னு சொல்றாரு. வெறும் விசுவாசம் மாத்திரம் பத்தாது. 2 பேதுரு புஸ்தகத்துல விசுவாசத்தோடும் தைரியத்தையும் கூட்டி வழங்குங்கள் அப்படின்பார். விசுவாசம் மாத்திரம் வைத்துக் கொண்டு தைரியம் இல்லை என்று சொன்னால் நம்முடைய விசுவாசம் பிரயோஜனமே படாது. தாவீதுக்கு விசுவாசம் இருந்து எது இருந்ததுங்க? தைரியம் இருந்தது. சவுலுக்கு விசுவாசம் இல்லை, தைரியமும் இல்லை. அப்படியே விழுந்து போயிட்டேன். நீதிமொழிகள் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் பாருங்க. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தரை நம்புகிறவனும் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். மனுஷனுக்கு பயந்தாலே என்னதாங்க அது? அது கண்ணி தான். மனுஷனுக்கு ஏன் பயப்படுறாங்க? இப்ப கவர்மெண்ட்ல என்ன சட்டம் இருக்குன்னா, ஒருத்தரை கொலை செய்தால் கொலை குற்றவாளியாக கருதப்படுவார். நீங்க அதுக்கு பயப்படுறீங்களா? நல்லா கவனிங்களேன். ஒருத்தர் கொலை பண்ணிட்டாருன்னா, ஒருவர் இன்னொருவரை கொலை பண்ணிட்டாருன்னா அவர் கொலை குற்றவாளியாக கருதப்படுவார். நான் பயப்படுறோமா? திருடுதல் என்பது சட்டத்திலே என்னவா இருக்குன்னா தண்டனையா இருக்கு. நாம அந்த சட்டத்துக்கு நம்ம பயப்படுறோமா? பயப்படுறோங்களா? இல்ல. ஏன் பயப்படல? நாம் அதை செய்யவே இல்லையே. நான் யாரையும் கொலையும் பண்ணல, யார் பொருளையும் நான் என்ன செய்யலைங்க? திருடல. நான் பயப்படணுமா? பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எப்ப நான் பயப்படுவேன்? யாரோ ஒருத்தரை கொலை பண்ணிட்டேன், ஏதோ ஒரு பேங்க்ல போய் நான் கொள்ளையடிச்சிட்டேன், யாரோ செயினை நான் அறுத்துட்டேன்னா நான் என்ன ஆகணும்? பயப்படணும். ரோட்டை நடக்கும் போதே நான் பயப்படணும். எப்ப போலீஸ் பிடிப்பாங்கன்னு தெரியாது. ஆனா இப்ப எப்படி போறோம்? நம்ம தைரியமா போறோம். காரணம் என்ன? எந்த குற்றத்தையும் நம்ம செய்யல இல்லைங்களா? மனுஷனுக்கு பயப்படுகிற பயம். ஏன் பயப்படுறோம்? ஏன்னா சட்டத்தை நம்ம என்ன பண்ணிக்கிறோங்க? மீறி இருக்கோம். அது என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? கண்ணி. யாரெல்லாம் மனுஷனுக்கு பயப்படுறானோ அவன் எதுல போய் சிக்கிக்கிறான்? கண்ணியில போய் சிக்கிக்கிறான். மனுஷனுக்கு பயப்படலாம? குற்றம் செய்யும் போது நம்ம யாருக்கு பயந்தாகணுங்க? அரசாங்கத்துக்கு நம்ம என்ன ஆகணும்? பயந்தாகணும். யாருக்கு பயப்படணுமோ அவங்க என்ன ஆகணும்? நம்ம பயப்படணும். அதாவது சட்டத்திட்டத்தின்படியாக பயப்படணும். குற்றம் செஞ்சு என்ன ஆகக்கூடாதுங்க? பயப்படக்கூடாது. குற்றம் செஞ்சோம்னா கண்டிப்பா நமக்கு என்ன இருக்கு? தண்டனை. குற்றம் செஞ்சா நம்ம பயந்துதான் ஆகணும். ஆனால் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு நாம் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். யாருக்கு பயப்படணுமோ அவங்களுக்கு என்ன செய்யணுங்க? பயப்படணும். போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதோ ஒரு குற்றத்துக்காக விசாரிக்க கூப்பிடுறாங்க. எப்படிதான் போகணும்? குற்றம் செஞ்சிருந்தா இப்படிதான் போகணுங்க, பயந்துகிட்டே தான் போகணும். மத்தேயு புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் பாருங்க. அதற்கு அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள்? பாருங்க, அப்போஸ்தலரும் பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்க? இயேசு அந்த போட்ல, அந்த படகுல தலையணை வைத்து என்ன செய்யறாருன்னு தூங்கிட்டு இருக்கிறார்.
அப்படியே அந்த படகு போகும்போது திடீர்னு என்ன ஆயிருதுங்க, கடல் கொந்தளிக்குது, புயல் அடிக்குது, அந்த படகு நிரம்பத்தக்கதாக அவ்வளவு அலைகள் எழும்புது. இதை பார்த்தோனையும் மற்ற சீசர் என்ன ஆகுறாங்கன்னா பயப்படுறாங்க. பயந்து யாரை எழுப்பி விடுறாங்க? இயேசுவை எழுப்பி விடுறாங்க. அவங்க என்ன வந்துருச்சுங்க? பயம். ஐயோ, கடல் கொந்தளிக்குது, காற்று என்ன ஆகுது, அடிக்குது, ஒழுங்கு செத்து போயிட்டு என்ன பண்றது கடலுக்குள்ள. பஸ்ல போகும்போது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஊர் போய் சேர வரைக்கும் ரோடே பார்த்து உட்காந்தே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? கண்ணை கொஞ்சம் கூட மூட மாட்டாங்க. ஏன்? எங்கேயாவது கொண்டு இடிச்சிருவாரோ, எங்கேயாவது கொண்டு இடிக்கிற மாதிரி போனா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? தம்பி என்ன பண்ணிக்கலாம்? பிடிச்சிக்கலாம், எப்படியா நம்மளை பாதுகாத்துக்கலாம். நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா இந்த பயத்திலே உட்கார்ந்துருப்பான். பயம். அந்த ஊருக்கு போனாலும் சரி பயந்துட்டே போவான். அப்ப இவரு கூட என்ன இருக்கிறாங்க? பயந்துக்கிறான். ஏதாவது உயிர் போயிருமோ என்னமோ. நிறைய நேரங்கள்ல கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ வெளியே போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் மனைவி இருப்பாங்க அல்லது கணவன் வீட்டில் இருப்பாங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்க தெரியுங்களா? கதவு நல்லா பூட்டி இந்த கதவு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கதவை நல்லா பூட்டி ஃபுல்லா சேஃப்டி எல்லா பக்கம் ஜன்னல் அடைச்சிருவான். ஏன்? வீட்டில் யாரும் இல்லை, கணவர் இல்லை, பிள்ளைகள் இல்லை, நம்ம தனியா இருக்கோம், திருடன் உள்ள வந்துடுவானோ அப்படின்னு பயப்படுவான். விடிய விடிய என்ன செய்ய மாட்டாங்க? கதவை திறக்கவே மாட்டாங்க. இன்னும் சில இருக்கிறாங்க, ஒரே நம்ம தூக்கத்தில் செத்து போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கதவை தாழ்பால் போடாமல் தூங்குகிறவர்களும் இருக்கிறான். கதை வந்து உடச்சிட்டு கிடக்கணும் காலையில, எதுக்கு நம்ம சிரமத்தை கொடுக்கணும் அப்படின்ட்டு கதை சும்மா சாத்தி வச்சுட்டு தூங்குறவங்க என்ன பண்றான்? இதெல்லாம் என்ன? பயம் இருக்கா இல்லைங்களா? நிறைய பேர்த்துக்கு இருக்கு. சிலந்து பூச்சி இருக்கு இல்லைங்களா? சிலந்து பூச்சியை பார்த்தாலே பயப்படுவான். அப்படி தோற்றங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்கு. வெளிநாட்டுல சில சிலந்து பூச்சிகள்லாம் இருக்கு, அதை கடிச்சோம்னா அந்த பூச்சி கடிச்ச செத்தே போயிடுவான். அந்த இங்கெல்லாம் அப்படி இல்லை, இந்தியாவில் இல்லை, வெளிநாடுகள்ல அப்படிப்பட்ட சிலந்தி பூச்சி நல்லா கருப்பா இருக்கும். இந்த பூச்சியை பார்த்தா கடிச்சாங்கன்னா அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவான். கவனிக்கலன்னா செத்தே போயிடுவான். விஷப்பூச்சிகள்லாம். பயம். தொடர்ந்து என்ன செய்யறாங்க? பயந்துட்டே இருக்கிறான். ஒரு விஷப்பூச்சி சிலந்தி பூச்சியை பார்த்தா பயப்படலாம், சாதாரணமான பூச்சியை பார்த்தாலும் பயப்படுறான். பள்ளி என்ன செஞ்சிருமா? பள்ளி ஏதாவது பண்ணுமா? பள்ளியை பார்த்தாலே சிலதுக்கு என்னவா இருக்குங்க? அலர்ஜியா இருக்கும். அதை கொண்டு போடுத்தா மற்ற வேற என்ன செய்வான்? எல்லாம் ஆளுக்கு ஒரு விஷயத்துல என்ன ஆகிட்டே இருக்கிறாங்க, பயந்துட்டே இருக்கிறாங்க. சரிங்களா? அப்ப இங்கே அவன் அப்படிதான் பயப்படுறான். அப்ப அதை பயப்படுகிறவர்களை இயேசு என்ன சொல்றாரு? அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுறீங்கன்னு கேட்கிறாரு. தேவன் அவங்களுக்குன்னு காலம் வச்சுக்காரு இல்லைங்களா? பள்ளி கடிச்சு செத்து போனவன் ஏனா இருக்கானா? பள்ளி கடிச்சு செத்து போனவன் யாருமே இல்லை. ஒருத்தர் பள்ளி எடுத்து அப்படியே சாப்பிடுறாரு, உயிரோட செத்தா போயிட்டாரு அவரு. பள்ளி வந்து ஏதோ தண்ணியிலையோ ஏதோ சாப்பாடுல விழுந்தா வாந்தி மயக்கம் வந்துடும். ஒருத்தர் பள்ளி அப்படியே சாப்பிடுறாரு, செத்து போயிட்டாரு. ஆனா பள்ளியை பார்த்தா என்னங்க? பயம். பாருங்க, மத்திய புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 26, 27 பாருங்க. அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதுங்கள். எல்லாமே படகுல போயிட்டு இருக்காங்க. இயேசு என்ன பண்றாரு? நடு ராத்திரியில தண்ணி மேல அப்படி நடந்து வர்ற. இவங்க தூரத்துல பார்க்கும்போது என்ன சொல்றாங்க? ஐயோ, ஆவி வந்துருச்சு அப்படின்றான். நீங்க நிறைய பேர் சொல்றாங்க இல்லைங்களா? பேய் இருக்கு, பிசாசு இருக்கு, நைட்ல ஒரு உருவம் போச்சு, நைட்ல உருவம் போட்டு என்ன செஞ்சேனே அமுத்துச்சு. பயம். அதே பயம் யாருக்கு இருக்குது? அப்போஸ்தலருக்கு இருக்குது. அது சொல்லப்படுங்க. உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். பயந்தாங்க. இயேசு அவங்க என்ன செய்யறாருங்க? பலப்படுத்துறார். நிறைய காரியங்கள், இந்த ஆவிகளுக்கு பயப்படுறது, இருட்டுக்கு போய் பயப்படுறது, இவங்க யாரா இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அற்ப விசுவாசிகளா இருப்பாங்க. இருட்டுக்குள்ள போகும்போது பேய் முதுகுல வந்து அடிச்சிருமோன்னு பயப்படுறான். திடீர்னு கரண்ட் போச்சுன்னா உடனே என்ன செய்வாங்க? வெளிச்சத்தை தேடுவாங்க. காரணம் என்ன?
இருட்டில் என்ன இருக்குமா? பேய் இருக்கு, பிசாசு இருக்கும், அசுத்தாவி இருக்கும், ஏதோ நம்மளை பண்ணி விட்டுருன்னு நினைக்கிறான். நீதிமொழிகள் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 26-27 பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். நம்ம யாருக்கு தான் பயப்படணும்? கர்த்தருக்கு பயந்தோம்னா அதுல திட நம்பிக்கை இருக்குது. நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்குமா? அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிக்கு தப்பலாம். கர்த்தருக்கு பயப்படணும், அதான் ஜீவ ஊற்று. மற்ற எது ஒன்றுக்கு நாம் என்ன செய்யக்கூடாதுங்க? பயப்படவே கூடாது. நாம் இந்த பூமியில என்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், எப்ப நம்முடைய ஜீவனை எடுக்கணும், எல்லாம் யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். இப்ப தேவனிடத்துல நம்ம ஒப்பு கொடுத்து என்ன செய்யணும்? இந்த பூமியில நாம் வாழணும். பயம் வரும். பயப்படுகிறவன் அன்பில் பூர்ணப்பட்டவன் இல்லை. வாசிக்கலாம் பாருங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அன்பிலே பயம் இல்லை, பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூர்ணப்பட்டவன் அல்ல. அன்பில் என்ன கிடையாதுங்க? நாம் தேவன்ட்ட அன்பு கூறுறோம்னா அதுல என்ன கிடையாது? அந்த அன்புல பயம் இல்ல. பூர்ண அன்பு எதை புறம்பே தள்ளும்? பயத்தை. இப்ப நாம் தேவனுடைய எல்லா பிரமாணங்களும் நம்ம கீழ்ப்படுகிறோம்னு வச்சுக்கோங்களேன், தேவனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. இயேசு தேவனுடைய எல்லா பிரமாணங்களும் கீழ்ப்படிஞ்சார், அவர் தேவனுக்கு பயந்தாரா? இல்ல. எல்லா பிரமாணங்களும் கீழ்ப்படியும் பொழுது நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அரசாங்க சட்டத்திட்டங்களுக்கு நாம் எல்லா அரசாங்க சட்டத்திட்டங்களுக்கும் நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கிறோம். அரசாங்க சட்டத்திட்டங்களுக்கு நான் கீழ்ப்படிஞ்சு நடக்கிறோம். அரசாங்கத்தை பார்த்து பயப்படணுமா? யார் பயப்படுவாங்க? அரசாங்க சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படியாதவர்கள் என்ன செய்வாங்க? பயப்படுவாங்க. நாம் தேவனுடைய எல்லா பிரமாணங்களுக்கும் கீழ்ப்படுகின்ற பொழுது நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப என்ன அன்பை நாம் பெற்றுக்கொள்வோம்? பூரண அன்பை நாம் பெற்றுக்கொள்வோம். அதான் இங்க சொல்றேன், பயப்படுகிறவன் அன்பில் பூர்ணப்பட்டவன் அல்ல. நாம் ஏதோ ஒன்றுக்காக தொடர்ந்து பயந்துகிட்டே இருப்போம்னா நாம் அன்பில் என்ன ஆகல? இன்னும் பூரணப்படவில்லை. யார் பூரண அன்பு உடையவங்களா இருக்கிறாங்களோ அவங்க தான் எங்க போவாங்க? பரலோகத்துக்கு போவாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பாருங்க. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகம் எரிகிற கடலிலே. யார் அக்னியும் கந்தகம் கடலில் யார் பங்கடைவா? பயப்படுகிறவர்கள். கிதியோன் ஒரு யுத்தம் பண்ண போறாரு. அப்ப நிறைய பேர் அவர் கூட்டி சேர்க்கிறார். பயப்படுறவன்லாம் ஓடிருன்னு சொன்ன பாதி பேர் என்ன ஆயிட்டாங்க? பயப்படுறவனே தேவனுக்கு என்ன ஆகாது? பிடிக்காது. கிதியோன் இருக்காரு, அவருடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா சத்துருக்கள் வந்துட்டான். அவங்க பிள்ளைலாம் பயந்து போய் ஒளிஞ்சுக்கிட்டான். மீதியானுகள் வந்துட்டாங்க, பயந்து போய் ஒளிஞ்சுக்கிட்டான். ஆனா யார் மாத்திரம் போர் அடிச்சுட்டே இருந்தது? கிதியோன். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஏன் தாவீதை ஏன் தேவன் தேர்ந்தெடுத்தார்? தாவீது பயம் இல்லாதவராக இருந்தார். அவருடைய சகோதரர்லாம் பாருங்க, எல்லாம் எப்படிப்பட்டவங்க? பயப்படுறாங்க. பயப்படுறவங்களுக்கு எங்கதான் இடம் இருக்குங்க? 2ஆம் மரணமாகிய அக்னி கடல்ல தான் இடம் இருக்கு. ஒரு ஜெபாலய தலைவன் வர்றாரு இயேசுவை பார்ப்பதற்கு. ஆண்டவரே, என்னுடைய மகள் எப்படி இருக்கிறாங்க? மரணத்துக்கு ஏதுவான வியாதியா இருக்கான்னு சொல்ற. அந்த நேரத்துல ஒரு தகவல் வருது, உங்க மகள் என்ன ஆயிட்டா? மரிச்சு போயிட்டா. அப்ப இயேசு ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. மாற்கு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல, அவர்கள் சொன்ன வார்த்தை இயேசு கேட்ட உடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஐயோ, நம்முடைய புள்ள இறந்துருச்சே, நான் என்ன செய்யறது? ஜெபாலய தலைவன் பயப்படுறாரு. இயேசு சொன்னாரு, பயப்படாத, எப்படி இரு? விசுவாசம் உள்ளவனாயிரு. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் இல்லை. நாம் எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? தைரியம் உடையவங்களா இருக்கணும். நாம் யாருக்கு தான் பயப்படணும்? தேவனுக்கு தான் பயப்படணும். யாருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்பதை நாம் தான் தீர்மானிக்கணும். லூக்கா புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க.
நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள், ஆம் அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு யாருக்கு தான் பயப்படணுங்க? நரகத்தில் தள்ள வல்லமை உள்ளவருக்கு நாம் என்ன செய்யணுங்க? அவர் யாரு? பிதாவாகிய தேவனுக்கு பயப்படுங்க. மற்ற யாருக்கும் நாம் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மற்ற எது ஒன்றுக்கு நாம் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பலவீனமா இருக்கிறோம்னா, நமக்கு பயம் இருக்குன்னா, நம்ம யாரிடத்துல தைரியத்துக்காக ஜெபிக்கணும்? தேவனிடத்துல ஜெபிக்கணும். பாருங்க, அப்போஸ்தலர் மிரட்டப்படுறாங்க, தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லக்கூடாது அப்படின்னு மிரட்டப்படுறாங்க. அப்போஸ்தலர் போய் என்ன செய்யறாங்க? சபையோடு சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. எதற்காக ஜெபிக்கிறாங்க? தேவன் எங்களுக்கு என்ன கொடுங்க? தைரியத்தை கொடுங்கன்னு ஜெபிக்கிறாங்க. தேவன் தைரியத்தை கொடுக்கிறாரு. அவங்க என்ன செய்யறாங்க? தைரியமாய் தேவனுடைய வார்த்தை அவங்க என்ன செய்யறாங்க? பிரசங்கிக்கிறார்கள். தைரியம் கூட யார் தான் கொடுக்கணுங்க? தேவன் தான் கொடுக்கணும். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் என்ன ஆவியை கொடுத்துக்கிறாரு? பலமுள்ள ஆவியை கொடுத்துக்கிறாருன்னு தீமோத்தேயுவுக்கு யார் எழுதுறது? அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு. தேவன் நமக்கு எப்படிப்பட்ட ஆவியை கொடுத்துக்கிறாருங்க? பலமுள்ள ஆவியை கொடுத்துக்கிறாரு. நம்ம எப்படி இருக்கணும்? பலம் உள்ளவங்களா இருக்கணும். பலவீனமா இருந்தா நாம் தேவனத்தை என்ன கேட்கணும்? தைரியத்தை நாம் கேட்கணும். இந்த தேவனுடைய வார்த்தை கேட்டதான உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.